ரமேஷ் டுவல் ரமேஷ் என்ற யூடியூப் சேனலிலிருந்து ஒரு சில ஊரை சேர்ந்த கல்லாகவுடர் முன்னாள் கால்பந்து வீரர் அவர்களுடன் நான் பேட்டி எடுக்க வந்திருக்கின்றேன். அவர் கருத்துக்களை அவருடைய வாழ்க்கை பற்றி ஒரு நிமிடம் என்னிடம் பேட்டி எடுப்பார்கள், சொல்லுவார்கள். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். நான் சின்ன வயசுலேருந்தே ஒரு விவசாயி மகனாக தான் நான் வளர்ந்துருக்கேன். அது எங்கள் அண்ணன் நான் என்னங்க முதல் தலைமுறையாக தான் நாங்கள் படிச்சிருக்கோம். சரிங்க. அதனால் அந்த சமயத்துலேருந்தே நாங்கள் வீட்டில் படுகு பேசுகிறது, படுகு மொழி தான் பேசுகிறோம். பள்ளிக்கூடம் போய் தான் நாங்கள் தமிழ் கற்றுக்கிட்டோம். ஹைஸ்கூல் போய் இங்கிலீஷு, 8ஆம் வகுப்பில் ஹிந்தி வகுப்பு. எங்களுக்கு அந்த 4 மொழிங்கிறது எங்களுக்கு எவ்வளோ பாரம்னு நம்ம இந்தியாவில் இருக்கிற யாருமே நினச்சி பார்க்கல. அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. மும்மொழி திட்டம்னு முழுங்கிக்கிட்டே இருக்கோம். ஆனால் எங்களை போன்றவங்களுக்கு 4 மொழி ஆகுது. முதல் தலைமுறைக்காரங்களுக்கு 4 மொழின்னா அது எவ்வளோ பாரம்னு யாராவது நினச்சி பார்த்துருக்கீங்களா? யாருமே குறிப்பாக இந்த பத்திரிகைக்காரங்க நினச்சே பார்க்கல. அவங்க எழுதினதை நாம் படிச்சு தான் ஆகணுங்கிற இதில் இருக்காங்க. நாங்கள் மழை நாள் கூட நனைஞ்சிட்டு ஒரு கூடையில் 4 பேர் தலையை கொடுத்து நனைஞ்சிட்டு தான் பள்ளிக்கூடம் அவங்க போகிறது. அப்போ இந்த மாதிரி சொட்டரு கேப்பு அதெல்லாம் கூட இல்லை. ஆனாலும் நாங்கள் விவசாயிங்க பிள்ளைங்க தான். அப்போது நீலகிரி மாவட்டங்கிறது பொண்ணு விளையாடுற பூமி. இங்கே விளையாடுறதில்லை. உப்பு மிளகாய் இந்த 2க்காகத்தான் சிறுமுகை காரமடைன்னு ஊருக்கெல்லாம் நாங்கள் போயிருக்கோம், போயிருக்கோம். ஆனால் இங்கே எல்லாமே விளையுது. சாமை ராகி இன்னமும் ராகி சாமையெல்லாம் அரிசி தமிழ்நாட்டுக்கு அரிசி பஞ்சம் வந்த காலத்தில் கூட நீலகிரி மாவட்டம் ஓரளவு குறிப்பாக தைரியமாக இருந்திருக்காங்க. காரணமே சாமி ராகியை விளைச்சல் தான். சரிங்க. அப்புறம் என்னென்னா பணப்பயிர்னு தேயிலையை கொண்டாந்து கொடுத்தாங்க. பணப்பயிர் தான் நாங்கள் சறுக்கிட்டோம். பணப்பயிர் சொல்லி தேயிலையை கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் அதில் கொஞ்சம் ஒரு 20 வருஷம் நாங்கள் நல்லாவே இருந்தோம், இல்லைங்கள. ஆனால் அதுக்கப்புறம் பலமாக அடி. ஏன்னா நாங்கள் பணப்பயிர்ல அது ஆசை வகைகளை விடலை. அது என்ன பண்ணிச்சுன்னா கிழங்கு, அவரை, சாமை, ராகி இது எல்லாமே முற்றிலும் நிறுத்திட்டோம். அது ஏன்னா அதுக்கப்புறம் காட்டு மாடுங்க, பன்னிங்க, காட்டு ஆடுங்க இந்த மாதிரி மிருகெல்லாம் ஊருக்குள்ளார வந்துருச்சு. அதனால விவசாயங்கிறதே நினச்சி பார்க்க கூட முடியல. இப்போ கூட எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு பண்ணிக்கிட்டே அந்த மாதிரி விவசாயம் செய்யலாம். ஆனால் அந்த பாதுகாப்பு பண்ணுறதுக்கு வேலி போட்டாகணும். வேலி போட்டாகணும்னா அதுக்காக செலவு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. எந்த பேங்க்லேயும் அதுக்கெல்லாம் நாம் பணம் லோன் கூட வாங்க முடியாது, அந்த அளவில் இருக்கு. ஆனால் இப்போ எங்களால் திரும்ப அந்த விவசாயத்துக்கு போக முடியுமா? நிச்சயமாக முடியல. அதுதான் பெரிய டிராபேக்கு. சரிங்க ஐயா, நீங்கள் ஃபுட்பால் பிளேயர்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஏதாவது மெடல் எல்லாம் வாங்கியிருக்கீங்களா? ஃபுட்பால் அது நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஆடுறது தான். சின்ன ஃபுட்பால் மட்டும் இல்லை, கால்ஃப் அதையும் விளையாடி இருக்கோம். எங்கள் அப்பாலாம் நல்லா ஆடுறாங்க. ஏன்னா எங்கள் ஊர் பஸ் ஸ்டாப்பு பேர் கூட காஃப்லிங் சென்று தான் பேர். அப்போ அவங்களாம் இப்போ வெள்ளைக்காரங்க ஆடுவாங்க. வருஷத்தில் 3 மாதம் அவங்க ஆடிட்டு போவாங்க. மீதி நாள்லாம் பெரியவங்க எல்லாம் ஆடுவாங்க. நாங்கள் சின்ன பசங்களும் ஆடுவாங்க. அப்போது கோத்தகிரி காஃப் கிளப், குன்னூர் ஜிம்கானா கிளப், ஊட்டி காஃப் கிளப், இவங்கெல்லாம் நல்லா ஆடுறவங்க, பணக்காரங்க தான். இப்போ கூட அந்த ஸ்டிக்கெல்லாம் இருக்குது. டன்னப் பாலு, அந்த ஸ்டிக்கு, மேசி, டிரைவர், அதெல்லாம் ஸ்டிக்கு கூட வீட்டில் இருக்கு. எந்த பலனும் இல்லை. ஏன்னா அதுக்கான மைதானம் இல்லை. மைதானம் எல்லாமே டீ போட்டாச்சு. ஆனால் அந்த டீல தான் பிரச்சனை. இப்போ எங்கள் டீனால் ஃபேக்ட்ரிக்காரங்க நல்லா இருக்காங்க. ஆனால் நாங்கள் இந்த சத்தியமாக நாங்கள் நல்லாவே இல்லை. சரிங்கய்யா, நீங்கள் இவ்வளோ நேரம் ஒதுக்கி ரமேஷ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப சந்தோஷங்க. நன்றி.